வணக்கம் பிரியமானவர்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். குறிப்பாக இந்த வாரத்தினுடைய கடைசி நாளில் நாம் இடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த சனிக்கிழமை நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட இணையும் பொழுது ஒரு மிக சிறப்பான அழைப்பை உங்களுக்காக இந்த இடத்துல கொண்டு வருகிறோம். ஆம், வாரத்தினுடைய முதல் நாள் தேவனுடைய பிரசன்னத்தில் தொடங்குவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் விதமாக, குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான ஒரு அழைப்பானதை உங்களுக்காக நாங்கள் இந்த இடத்தில் தரவிருக்கிறோம். அதை குறித்து நாம் இந்த இடத்துல பேசுவதற்கு முன்பாக, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆலயத்தில் நடைபெறுகிற காரியமானது என்ன என்பதை நீங்கள் தெளிவாய் குறித்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். தேவனுடனான செழிப்பு. செழிப்பு தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த செழிப்பானது நீங்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் இடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, ரகசியம் இதுதான். தேவனை நம்முடைய வாழ்க்கையின் முதலாவது இடத்திலே நாம் வைப்பது. எப்பொழுது நாம தேவனை நம்ம வாழ்க்கையின் முதல் இடத்துல இந்த இடத்துல வைக்கிறவரா இருக்கிறோமோ, அவர் நம்முடைய வாழ்க்கையின் மீது மாபெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவரா இருக்கிறார். எப்படியாக நான் தேவனை முதலாவது வைப்பது? தேவனுக்கு எப்படியாக நான் கீழ்ப்படுவது? இது உங்களுடைய கேள்வியாக இந்த இடத்துல இருக்குமே. ஆனால் இந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்வதற்கு பதிலாக ஒரு சாட்சி உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தை கொடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே இந்த சாட்சியானதை கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் எப்படியாக நாம் தேவனை முதலாவது வைப்பது. அதனாலே அவருடைய பதிலை நம் வாழ்க்கையில் எப்படியாக பெற்றுக்கொள்ள முடியும். சாட்சிக்கு பிற்பாடு மீண்டும் இணைந்திருப்போம். 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பவுல் வேற. 2010 யூனிவர்ஸ் ஆலயம் நான் கண்டறிஞ்ச என் நண்பன் மூலியமா யூனிவர்ஸ் ஆலயத்துக்குள்ள வந்து முதலாவதாக திங்கக்கிழமை மீட்டிங்ல நான் கலந்துக்கினேன். என் வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை முற்றுமையாக அழிஞ்சுதான் இருந்தது. என்னோட சம்பளம் 6000 ரூபாய் இருந்தது. திங்கக்கிழமை மீட்டிங்ல நான் கலந்துக்கும் போது எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. திங்கக்கிழமை மீட்டிங்ல ஒரு டைமும் நான் கலந்துக்கும் போது மாபெரும் வித்தியாசம் உணர்னேன். என் வாழ்க்கையில முற்றும் மாறியது. ஏன்னா நான் ஒரு ஆபீஸ் பாயா தான் வேலை செஞ்சிருந்தேன். திங்கக்கிழமை ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. தேவனை ஒரு யோசனை பேசினாரு. என் வாழ்க்கையில முழுமையாக மாறும் என்று நான் நம்பினேன். ஏன்னா அவங்க கொடுத்த யோசனை தேவனோட இணைந்து இருக்குது. அதேபடி அவர் சொன்ன வார்த்தைகள் படி நான் செஞ்சும் போது எனக்குள்ளாக முற்றும் மாற்றம் கொண்டு வந்தது. என் மனசுல ஒரு மாற்றம் தெரிஞ்சது. எத்தனை நாளைக்கு இந்த ஆபீஸ் பாய் வேலை நான் செஞ்சுன்னு இருப்பேன்? என் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை அழித்துப்பட்டதா இருக்குது. எப்படி என்னோட வாழ்க்கை மாறும்? இப்படியே இருந்தா சரியில்லையே. என் குடும்பம் இப்படியே இருந்தால் சரி இருக்காது. இதுலேயே என்னோட டிராவலிங்கு, என்னோட பண வாழ்க்கை, சாப்பிடணும், ரெண்ட்டு கட்டணும், என் பசங்களை பார்த்துக்கணும் இருந்தது. ஆனால் முழுமையாக என் வாழ்க்கை மாறணும்னா நான் ஏதாவது வித்தியாசம் செய்யணுன்ற போது நான் ஆலயத்தில் அவங்களுக்கு சொன்னது நான் கேட்டேன். முதல் 10% நீங்கள் கொடுக்கணும் தேவனுக்குன்னு சொன்னாங்க. அப்போ திங்கக்கிழமை மீட்டிங்கில் அதே வார்த்தை அவங்க பேசும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். திங்கக்கிழமை மீட்டிங்கில் 10% தேவன் உண்மையாக கரெக்டாக அப்படின் போது நான் கேட்கும்போது, முதலாவது தேவனுக்கு 10% கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது 10% தேவனுக்கு உண்மை தன்மை நான் செஞ்சேன். என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அதாவது இது செய்யும் போது என் வாழ்க்கையில் முற்றிலும் மாறியதுன்னா என்னோட பழக்க வழக்கங்கள் மாறியது. என் அலுவலகத்தில் நான் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்ன சொல்லுவாங்கன்னா, போல் நீங்கள் காஃபி எத்தனை வந்து கொடுங்க, கெஸ்ட்டு வந்திருக்கான் சொல்லுவாங்க, அதோட நிப்பாட்டுவாங்க என்ன. ஆனால் என் வாழ்க்கையில் இது மாறும்போது வித்தியாசம் தெரிஞ்சுது. எனக்குள்ள போல் அந்த வேலை செய்ய வித்தியாசம் தெரியுது. அவங்க என்ன வித்தியாசமும் பார்த்தாங்க. என் வாழ்க்கையில முழுமையாக வித்தியாசம் எப்படின்னா, தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருந்தேன். அப்போ அந்த உண்மைத்தன்மை என்னை யோசிக்க வைத்தது. பிறகு என்னுடைய வேலை உண்மைத்தன்மை நான் செய்யும்போது அலுவலகத்தில் போல் உண்மைத்தன்மையா இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அவருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க மேனேஜர் போஸ்டிங்கு. அந்த மேனேஜர் போஸ்டிங் முழுமையாக வித்தியாசமானது. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக நான் அந்த வேலையில் நான் செஞ்சேன். அது செய்யும்போது அந்த வேலையில் நான் உண்மைத்தன்மையாக இருந்தேன். எப்படி ஆலயத்தில் இந்த திங்கக்கிழமை மீட்டிங்கில் எனக்கு உண்மைத்தன்மை எப்படி இருக்குன்னு அலுவலகத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதே போல் அந்த அலுவலகத்தில் நான் உண்மைத்தன்மை நான் கற்றுக்கிட்டேன். அது அவங்களுக்கு நான் உண்மைத்தன்மை இருந்தால் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மை இருக்கும்போது மாபெரும் வித்தியாசம் ஏற்பட்டாங்க. நான் செய்கிற வேலை ஒரு பால் கரெக்டாக செய்கிறாரு, கரெக்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னாரு. ஏனென்றால் இங்கே ஆலயத்தில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க திங்கக்கிழமை மீட்டிங்கில் அதே மாதிரி தான் நான் உலகத்தை நான் செஞ்சேன். என் வாழ்க்கை மாறியது. தேவனிடத்தில் மாத்திரம் இல்லை, அதாவது உலகத்தார எங்கள் மேனேஜரு, எங்களோட சிஓ அவர் முன்னாடி நான் வித்தியாசம் என்னை பார்த்தார்கள்.
பால்கிட்ட உண்மைத்தன்மை இருக்கு, அவருக்கு வந்து வித்தியாசம் கொடுங்க, அவங்களுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் செய்கிற வேலை ஒன்று மாற்றம் தெரிஞ்சது. அதே போல் என் வாழ்க்கை மாறியது. முழுமையாக சொல்கிறேன். நான் எப்பவுமே என்னோட ஆஃபீஸுக்கும் சரி, வெளியே எங்காவது ஆஃபீஸ் விஷயம் வெளியே அமிச்சாங்கன்னா பஸ்ஸில் இல்லை என்னோட பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். முழுமையாக கம்பெனி வந்து பாலுக்கு வந்து கார் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு என் ஆஃபீஸுக்கு முன்னாடி போனால் ஒரு கார் நிற்கிது. பால் இது உங்களுக்காக ஆஃபீஸுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க இந்த கார் சொன்னாங்க. இந்த காரில் தான் நான் பயணம் பண்ணியிருக்கேன். எங்கே மீட்டிங் நடந்தாலும், மெட்ரோ மீட்டிங் நடந்தாலும், கிளைண்ட் மீட்டிங் நடந்தாலும் காரில் போயிட்டு காரில் தான் வந்து கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அந்த மீட்டிங்கில் பேசும்போது திடீர்னு எனக்கு முன்னாடி இருந்த மேனேஜரு அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கினாரு. எனக்கு ஷாக்கு, அவருக்கும் ஷாக்கு. பால் நீங்க இந்த மீட்டிங்ல கலந்துக்கிற அப்படின்னாங்க. நான் ஆஃபீஸ் பாயா இருந்தேன். அவர்கிட்ட நான் ஆஃபீஸ் பாயா வேலை செஞ்சேன். இப்போ அவர்கிட்ட நான் ஆஃபீஸரா வந்து நான் அவர்கிட்ட உட்காந்து அவர்கிட்ட மீட்டிங்ல பேசின்னு இருக்கேன். அவருக்கு அதிர்ச்சியானது. இதுக்கு அதிர்ச்சி அவருக்கு மாத்திரம் இல்ல, தேவன் கொடுத்த அதிர்ச்சி தான் எனக்கு. ஏன்னா அவர் முன்னாடி பேசுறது பெரிய சாதாரண விஷயம். ஏன்னா எனக்கு அந்த படிப்பு தகுதியும் கிடையாது. அவர் முன்னாடி நான் பேசின்னு இருக்கேன். அது மாத்திரமல்ல, நான் ஆஃபீஸ் மீட்டிங் முடிச்சு நான் வீட்டுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு என்ன எப்படி ஆஃபீஸில் அலுவலகத்தில் எப்படி இருந்தது அதே போல் என் வாழ்க்கை இருந்தது. என் வாழ்க்கையில் சம்பளம் உயர்ந்து கொண்டே இருந்தது. சாதாரண 6,000 சம்பளம் இருந்தது. திடீர்னு பார்த்தா எனக்கு சம்பளம் 30,000 கொடுத்தாங்க. எனக்கு அதிர்ச்சி என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல. என்னப்பா சார் இது மாதிரி? ஆமாப்பா உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, முழுமையாக 30,000 போட்டிருக்காங்களே. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. தேவன் செய்த நன்றி சொன்னேன். ஆனால் அதுலேயும் நான் உண்மைத்தன்மை இருந்தேன். எப்போ வந்தாலும் எனக்கு இல்லை அப்பப்போ பணம் கொடுத்துன்னு இருப்பாங்க. அதுலேயும் நான் தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசம்பாகம் கொடுத்துட்டேன் நான். இந்த திங்கக்கிழமை அதே போல் ஆலோசனை கொடுத்தாங்க. அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சுட்டு எனக்கு பிஸ்னஸ் மேனேஜர் என்று போஸ்டிங் கொடுத்தாங்க. பிஸ்னஸ் மேனேஜர் பாஸ்டர் எனக்கு மேனேஜர் கிட்டே நான் சொன்னேன், மேனேஜர் என்ன மேனேஜர் எனக்கு வந்து இது மாதிரி போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆமாம் பால், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆலோசனை இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் நடவடிக்கை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம், நீங்கள் நடந்தது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜராக உங்களை ஆக்கப்பட்டிருக்கிறோம், இதுதான் உண்மை. இப்போ வந்து நான் மட்டும் பிஸ்னஸ் மேனேஜரை காரில் மாத்திரமல்ல, வெளியூருக்கு நான் போக வேண்டியது ஃப்ளைட்டில் எனக்கு டிக்கெட்டு கொடுக்குறாங்க. எனக்கு நேரம் கிடையாது ஆக்சுவலாக. அந்த நேரம் இல்லாதனால ஃப்ளைட் டிக்கெட் வாங்குறப்போல் நீங்கள் ஃப்ளைட்டில் ஹைதராபாத் போங்க, பெங்களூர் போங்க, டெல்லிக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஃப்ளைட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன். இதை தான் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்காரு. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முற்றுமையாக மாறியது. நான் ஒரு 15 பேருக்கு நான் பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கிறேன். அவங்களுக்கு ஆலோசகராகவும் நான் இருக்கேன் அதே கம்பெனியில். இதுதான் என் தேவன் செய்த எனக்கு நன்மை. தேவனுக்கு நான் உண்மையாக இருந்தேன். தேவன் என்னை பயன்படுத்தினார். தேவனுக்கு நான் இதுவரையில நான் உண்மையாக தான் இருக்கிறேன். இப்போ நான் ஒரு கம்பெனிக்கு பிஸ்னஸ் மேனேஜராக நான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு. நல்ல மக்களே, யார் நீங்கள் இந்த சாட்சி கேட்டீர்களோ, பாஸ்டர் நரேஷ் தேவனோடு கூட செழிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது பேராசை அல்ல, வெறும் பொருள் சம்பாதிப்பது மட்டும் நோக்கம் அல்ல. ஒரு மனுஷன் மரியாதைக்குரிய, கௌரவத்துக்குரிய, ஒழுக்க ரீதியிலே திருப்திகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனோடு கூட செழிப்பு. அதாவது அந்த நபருக்கான உண்ண உடை, இருக்க இடம், உடுக்க ஆடை கர்த்தர் கொடுக்கிறார். மேலும் அதனால இன்னொருத்தர் பாதிக்கப்படுவது இல்லை. அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருந்து எடுத்தோ இன்னொருத்தரை ஏமாற்றியோ இவர் தான் வாழ்வதல்ல. சரியான, நீதியான, நேர்மையான வழியில எப்படி ஒருத்தர் தன் அடிப்படை தேவைகளை சந்தித்துக் கொள்ள முடியும்? அடிப்படை தேவை என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கட்டுப்பாடோடு கிடையாது, பற்றாக்குறையோடு கிடையாது, திருப்திகரமான ஒரு சூழல். அதுதான் தேவனோடு கூட செழிப்பு. அதான் மக்கள் திங்கட்கிழமையிலே இரவு 7 மணி கூட்டத்திலே ஆலயத்திலே கற்றுக்கொள்கிறார்கள். மேலும் நீங்கள் சாட்சி கேட்டீர்கள் மக்கள். எனவே நீங்கள் யார்? ஒரு வேலை உங்களுடைய பணம் உங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்தால், உங்களுடைய வேலை உங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்தால், உங்க வியாபாரமே உங்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருந்தால், அல்லது பொருளாதார நெருக்கடி உங்களை வேதனைப்படுத்தினால், கற்றுக்கொள்ள வாருங்கள். தேவனோடு கூட எப்படி நீங்கள் செழிப்பை கண்டடைய முடியும். எனவே அழைப்பு உங்களுக்காய் மீண்டும் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரம் நாம் நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான இன்னொரு காரியத்துக்கு செல்ல போகிறோம். சற்று முன் பேசிய பிரகாரமாய் ஞாயிற்றுக்கிழமையை குறித்த வார்த்தை இல்லையா? மிக நிச்சயமாக இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கை மீது நீங்கள் பதிலை பார்க்க விரும்புகிறீர்களா? இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டது போல தீர்மானம் அவசியமானதா இருக்கிறது. எனவேதான் இது D-Day, தீர்மானத்தினுடைய நாள், டிசிஷன் டே. உங்களுடைய வாழ்க்கையின் எப்படியானதாய் நீங்க இந்த இடத்துல வாழ விரும்புறீங்க? ஒருவேளை பல திட்டங்கள் மக்களுக்கானதாய் இந்த இடத்துல இருக்கலாம், பல யோசனைகள் உங்களுக்கானதாய் நீங்க வைத்திருக்கலாம். ஆனா நீங்க அப்படியான திட்டங்களை, அப்படியான பதிலை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எவ்வளவு அதிகமாய் விரும்புகிறீர்களோ அதற்கு நேர் எதிர்பாரான காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரு தண்டனை உங்களுக்கானவை கொடுக்கப்பட்டதா இருக்கலாம்.
தண்டனை என்று சொல்லும்பொழுது இது இந்த இடத்தில் நீங்கள் சிறையிலோ அல்லது இந்த இடத்தில் காவலிலோ வைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் அல்ல. உங்களுடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நீங்க அடைய விரும்புறதை அடைய முடியாதபடி, நீங்க எதிர்பார்க்கிற பதிலை பலனை பெற முடியாதபடி எத்தனை மக்கள் இன்னைக்கு இப்படியான தவிப்புல இருக்காங்க பாஸ்டர். தோற்கடிக்கப்பட்டவராய் அல்லது அவங்க அடைய விரும்புகிற பதிலை அடைய முடியாத ஒருவராய். எனவேதான் தேவன் அவர் நம்முடைய வாழ்க்கையில் தலையிட வேண்டுமே ஆனால் ஒரு தீர்மானத்தை எடுத்து பார்க்கிறார். அந்த தீர்மானம் தேவனை நோக்கி நாம் செயல்படுத்தும் பொழுது பதிலானதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு சரியா இல்லையா? கண்டிப்பா இது வந்து ஒரு வாழ்க்கை நடைமுறையோட நம்ம சொல்லலாம். உதாரணமாய் பல்வலியோட இருக்கிற ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கு, அவருக்கு வந்து பிரஷ் பண்ண கஷ்டமா இருக்கு, அவருக்கு வந்து வீக்கமா இருக்கு, தலைவலி. ஏன்னா பல்வலி ஏற்படும் போது தலையினுடைய மற்ற பாகங்கள் பாதிக்கப்படும். இப்போ இந்த நபர் செய்ய வேண்டியது என்ன? எனக்கு ஒவ்வொரு நாளும் வலி இருக்கு அப்படின்னு அவர் புலம்புறாரு, அழறாரு, கஷ்டப்படுற ஒரு ஏழையா இருந்தாலும் கூட. ஆனா ஒரு சாதாரண விஷயம் ஒண்ணு இருக்கு. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நான் போய் பல் மருத்துவரை அணுக போகிறேன். என்ன இருக்கு? என்ன பிரச்சனை? ஒருவேளை அந்த பல்ல நீக்க வேண்டியிருக்கா, இல்ல அதை சரிப்படுத்த வேண்டியிருக்கா? ஒரு ஒரு முடிவு. நீங்க சொல்லலாம், இது என்ன சாதாரண முடிவு? ஆனா எத்தனை பேர் இந்த முடிவு எடுக்க கூட பயப்படுறாங்க தெரியுமா? இல்ல நான் ஒருவேளை அங்க போனா வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனா இருக்குமா, வேற ஏதாவது ஒரு புது வியாதி பத்தி எனக்கு சொல்லுவாங்களா, இல்ல அவர் கொடுத்த மாத்திரை மருந்துக்கு அப்புறமா இன்னும் நிலைமை மோசமாயிடுமா? அதாவது எந்த அளவு நீங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வினுடைய முடிவை தள்ளி போடுகிறீர்களோ அந்த அளவு வலி தொடரும் மக்களே, வேதனை தொடரும், கஷ்டங்கள் தொடரும், பாரம் தொடரும். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்க வாழ்க்கைக்கான முடிவை நீங்கள் தள்ளி போட போட, தீர்மானம் எடுக்க வேண்டிய அந்த முடிவை நீங்கள் தள்ளி போட போட, நீங்கள் பிரச்சனையை உங்க வாழ்க்கையில தொடர அனுமதிக்கிறீர்கள். ஆனால் அந்த நபர் ஒரு முடிவுக்கு வரும்போது, இதுதான் நான் செய்ய போகிறேன், இந்த விஷயத்துக்கு இதான் என்னுடைய தீர்மானம், இதான் என் முடிவு, எதுக்காக நான் முன்னோக்கி செல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது பாஸ்டர் நரேஷ், கண்டிப்பாய் இந்த மக்கள் கேட்க போகிற சாட்சியை போல இந்த நபர் முடிவெடுத்தார். இவர் தன் வாழ்க்கைக்கான மிக சரியான ஒரு முடிவெடுத்தார். தேவனோடு கூட சேரும்படியாய் அந்த முடிவு, தேவன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும்படியாய். நீங்க பாருங்க, இந்த சாட்சியை தொடர்ந்து நமக்கு இன்னொரு வல்லமையான சாட்சி உண்டு மக்களே. முடிவினுடைய பலன் என்ன? இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். நான் ஆலயத்திற்கு வர தொடங்கின போது தேவனுக்கு உண்மைத்தன்மையாக இருக்க வேண்டும், இந்த வார்த்தையை நான் புரிந்து கொள்ள நான் கடினப்படலை. தப்பான காரியத்தை உலகத்திலேருந்து கற்றுக்கொண்ட பல விஷயத்தை நான் கைவிட்டுட்டு தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசம பாகத்தில் இருக்கணும்னு நான் தீர்மானித்தேன். இது போதாதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் முன்னாடி இருந்த வாழ்க்கை அந்த மாதிரி கெட்ட பழக்கம் உள்ள வாழ்க்கை. தேவனுக்கு உண்மைத்தன்மையாக தசம பாகத்தில் இருக்கணும். இப்படி தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய பயணம் தொடங்கினது. ஒரு முறையும் சவாலை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. என் தகப்பன் பல மாதங்களாக மின்சாரத்துக்கான தொகையை கட்டாமல் இருந்தார். இது எல்லாமே ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையே. நான் தேவனை தொடர்ந்து கனப்படுத்துறதுனால நான் நினச்சேன், சில விஷயத்தை இப்படியே போக விட்டுடலாம், அது கால போகிற போக்கில் தானாகவே மாறிடும். நான் மின்சார தொகைக்கு பணம் கட்டலை, அதுக்கு மாறா அங்கே இருந்த ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். ஒரு 10 நாள் இது சரி செஞ்சார். அதுக்கப்புறமா 20% கம்மியாக நான் வேறு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தேன். நான் செஞ்ச முதல் வேலை இந்த வீட்டுக்கெல்லாம் கதவு செஞ்சு கொடுப்பது. அப்படியே வளர்ந்து நான் கார் வாங்கி விற்க ஆரம்பித்தேன். அப்புறமா கார் டீலர்ஷிப் ஆரம்பித்தேன். இது அப்படியே ஃபைனான்ஸோட சம்மந்தப்பட்டது. அதையும் நான் செய்ய ஆரம்பித்தேன். பேங்க்கோட இணைஞ்சு வேலை செய்கிற மாதிரி என்னுடைய கடையும் அந்த பேங்க்கும் ரொம்ப இணைக்கப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு முறை என்னுடைய கடையில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கொண்டு வந்து வண்டி வாங்க வரும்போது, அது தப்பான ஃபார்ம்ஸ், ஏதோ இல்லீகலான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே நான் அதை அப்படியே பார்த்தும் பார்க்காதம இருந்துட்டேன். நான் நினச்சேன், இது பேங்க்குடைய பிரச்சனை அப்படின்னு. அதுக்கப்புறமா என்னுடைய பேங்க் பெரிய ஒரு ஊழலான மோசடியில் ஈடுபட்டது. என் பண வாழ்க்கை நிலைமை மாறிடணும், அந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய பேங்க் பெரிய ஊழலில் ஈடுபட்டுச்சு, மோசமான நிலைமை. அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் டீலராக போயிட்டேன், இந்த கட்டுமான பணியை செய்கிற நபராக. இந்த வேலையில் நான் பணம் அதிகமாக பார்த்தேன். என்னுடைய தொகை மில்லியன் கணக்கில் வந்தது. இது எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்டில் நான் போட்டு வச்சுருந்தேன். சிஎம்பிக்கோ இல்லை வரி கட்டணுன்றதுக்கோ நான் இதை ஒதுக்கலை. என்னுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்டை இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன். நான் பேங்க்குக்கு போகும்போது லைன்லேயோ க்யூலையோ நிற்கணும்னு அவசியம் கிடையாது. நான் டைரெக்டாக போய் மேனேஜரை பார்த்து என்னுடைய தொகையை கட்டுவேன். முன்னாடி நான் என்னுடைய வேலை ஒரு கதவு வேலை, ஆனால் இன்றைக்கி நான் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற ஒரு வேலை. நான் இதை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை முன்னாடி நீங்கள் இது பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் வேலை மாற்றதுனால நீங்கள் இந்த மாதிரியான அளவுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட சொல்லி கூட, ஓகே இதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் போயிடுச்சு. அது அப்படியே 2 வருஷமாக போயிடுச்சு. அப்படியே மாறிட்டே போயிட்டே இருந்தது. அவங்க எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, இல்லை நீ டிஆர்எஃப் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. இப்படியே நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால, நான் இப்படியே காலங்கள் போய் கொண்டிருந்ததுனால, ஒரு நாள் அந்த வங்கியை என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னுடைய வங்கியை மூடிட்டாங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை மூடிட்டாங்க. இது மிகவும் மோசமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. நான் இதை பார்த்தேன். இதை பார்த்த பிற்பாடு நான்
நான் எனக்காக வேறு ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினைக்கும் போது என்கிட்ட பாதி தொகை இருக்கும். ஆனால் மீதி இருக்க தொகையை ஃபைனான்ஸ் மூலமாக வாங்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு அவங்க கொடுக்கல. ஏன்னா நான் முன்னாடி அந்த இன்கம் டேக்ஸ் இந்த வரி கட்டுறதுனா ரொம்ப மோசமாக இருந்தது. என்னுடைய ஸ்கோர் அதில் ரொம்ப மோசமாக இருந்ததுனால எனக்கு அதை எப்போவுமே மறுதளிக்கப்பட்டது. இப்போ நான் புரிஞ்சுக்கொண்டேன் ஏன் அந்த மாதிரி நடந்ததுன்னு. அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. சரி, நான் கார் வாங்கணும். நான் வேறு ஒரு கடையில் போய் வாங்கும்போது 70% உள்ள தொகையை கட்டிட்டு மீதி இருக்கக்கூடிய 30% உள்ள தொகையை மாத கணக்கில் நான் கொடுப்பேன். மாதமாக இப்படி தான் வண்டியை வாங்கினேன். ஒரு நாள் எனக்கு வண்டிக்கான சர்வீஸும் நிறுத்தப்பட்டது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு கொடுத்தேன். தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு 10% உண்மையாக இருக்கணும். இது எல்லாமே உண்மையாக இருந்தேன். ஆனால் அரசாங்க ரீதியாக பார்க்கும்போது வரி கட்டணும் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை அவ்வளோ பெரியதாக எடுத்துக்கல. நான் நினச்சேன் அரசாங்கம் என்னுடைய பணத்துக்கு தகுதியற்றது. என்னுடைய பணத்தை கொண்டு போய் நான் வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் நினச்சேன். இது மறுபக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வேலை, என்னுடைய நிலம் மோசமாய் கொண்டே போச்சு. ஏன்னா என்னுடைய வேலையில் இந்த பில்லுக்கான வசதியை ரத்துமானம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதே வேலையை கிட்டத்தட்ட 1 வருஷமாக நான் அதுலேருந்து லாபத்தை பார்க்காம நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இது மட்டுமல்ல, தனிப்பட்ட போராட்டம் இருந்தது. என்னுடைய பையனுக்கு 1 வருஷத்துக்கான ஃபீஸ் என்னால் கட்ட முடியாமல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய போராட்டம். நான் தேவனிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, நான் உனக்கு உண்மைத்தன்மையாக இருக்கேன், ஆலயத்துக்கு போகிறேன், தசமபாகத்தில் உண்மையாக இருக்கேன். ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்குது? ஏன் என்னுடைய சூழ்நிலை மோசமாகிட்டே இருக்குது? தேவனிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, ஏன் என் நிலைமை இப்படி மோசமாகிட்டே இருக்குது? என் பையனுடைய ஸ்கூல் ஃபீஸ் என்னால் கட்ட முடியல. நான் வாங்கின வண்டி கூட என்னால் சரியாக அதில் காசு கட்ட முடியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வண்டியை சீஸ் பண்ணிட்டாங்க. பல பிரச்சனை. இது எல்லாமே எனக்கு என்னுடைய கண்கள் எப்போது திறக்கப்பட்டு தெரியுமா? என்னுடைய சகோதரன் என்னோட வேலை செய்ய தீர்மானித்தார். என்னுடைய சகோதரர் ஒரு இன்ஜினியர். நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான இந்த சைட்டை பார்க்கும்போது என்னுடைய சகோதரன் என்னோடு சேர்ந்து வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். தேவனுக்கு உண்மைத்தன்மையாக விசுவாசத்தில் இருந்த ஒரு சகோதரன். இதில் நமக்கு லாபம் வருது, நம்ம கம்பெனியை உயர்த்தலாம், இதை செலுத்த வேணாம்னு சொல்லும் போது என் கண்ணை திறக்கிற மாதிரி வார்த்தை சொன்னார். நீ இதில் தப்பு பண்ணுற. எங்களுக்கு வேலைகள் வரும்போது அந்த வேலையை செய்ய கொண்டு வரவங்க இந்த மாதிரி பில் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது என் கூட இருந்த சகோதரன் சொல்வார், இல்லை, இதுக்கு கண்டிப்பாக நம்ம இன்வாய்ஸ் பண்ணணும், பில் கண்டிப்பாக இதுக்கு போடணும், இல்லை நம்ம எல்லாத்துலேயும் டேக்ஸ் கட்டணும், எல்லாத்துலேயும் நம்ம வரி கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது இதில் தான் என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. இதில் தான் என் நிலை. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் நான் செலுத்த ஆரம்பித்தேன். நான் அதை ஒப்புக்கொண்டேன். பில் மூலமாக எல்லாருக்கும் வரி காட்ட ஆரம்பித்தேன். சரியான முறையில் வர எல்லா பணத்துக்கும் நான் வரி காட்ட ஆரம்பித்தேன். எல்லா வேலைக்கும் வரி காட்ட ஆரம்பித்தேன். இது மூலமாக எனக்குள்ளே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை பார்த்தேன். ஆண்டவரால் எனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதுக்காக நான் அவரை வழிபாடு செய்யலை. அவர் யாராக இருக்கிறாரோ, என்ன குணமாக இருக்கிறாரோ, அதனால தான் நான் அவரை வணங்குறேன், அதனால தான் நான் அவரை வழிபடுறேன். இன்றைக்கி நாங்கள் பெரிய நிறுவனத்தோடு எங்களுடைய நிறுவனத்தை இணைச்சிருக்கோம். பெரிய பெரிய நிறுவனத்தோட இது எல்லா நிறுவனத்திலும் நாங்கள் நேர்மையாக வரி கட்ட வேண்டியதை வரி சரியாக கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கான காரணம், இது எல்லாத்துக்கான நல்ல செயல் பரிசுத்தாவி எங்களை வழி நடத்துகிறார். எங்களை சரியான பாதையில் கொண்டு போயிட்டுருக்கார். இப்போதைய நிலை நான் சொல்லணும்னா, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியான உறவு. அது முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு மோசமான உறவு அல்ல, சரியான உறவு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரால் எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ, என்ன கொடுக்க வச்சிருக்காரோ, இதனால் நான் அவரை வணங்கலை. அவர் யாராக இருக்கிறாரோ அதனால் நான் அவரை வணங்குறேன். மிக நிச்சயமாக இந்த நேரம் மக்கள் இந்த சாட்சியான விதத்தில் கவனித்திருப்பாங்க. இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கை மீது மாற்றத்தை பார்க்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதா இந்த இடத்துல இருந்தது. நாங்கள் முன்பு சொல்ல உதாரணத்தை போல, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சீண்டலாம். உங்களுக்கு அந்த வலியை கொடுக்கலாம், வேதனையை கொடுக்கலாம். நீங்க அதை அனுசரித்து வாழ போறீங்களா, இல்ல அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போறீங்களா? ஒரு முடிவு, இது என்னுடைய வாழ்க்கையில் இனியும் நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியானதா இருப்பதை இனியும் நான் சகித்துக் கொள்ளப் போவதில்லை. எது உங்களுடைய தீர்மானமான விதத்துல இருக்கு? என நீங்க கேட்கிற ஒவ்வொரு சாட்சியிலும் மக்கள் மாற்றத்தை பெற்றார்கள். ஆனா அந்த மாற்றத்திற்கு முன்பாக அவர்கள் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தீர்மானத்தை காண்பித்தார்கள். இனியும் இப்படியான ஒரு வாழ்க்கையும் நான் வாழ விரும்பவில்லை. இந்த சாட்சியை நீங்க பார்த்தது போல, தேவனுக்கு உண்மையா இருக்க தேர்ந்தெடுத்தார், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், தேவன் வழிகளை திறந்தார், தேவன் பதிலானதை கொடுத்தார். இதுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் மீது மாற்றத்தை பார்க்க விரும்புறீங்களா? எடுக்க வேண்டிய தீர்மானமா இருக்கு. இந்த நாள் பல மக்கள் இப்படியான தீர்மானத்தை எடுக்க முடியாத ஒருவரா இருக்காங்க. காரணம் பயம் தடையை உருவாக்குகிறது. பயம் பிரச்சனையை உருவாக்குறது. நீங்க ஜெயிக்க வர முடியாதபடி
மிக நிச்சயமா இது இந்த சாட்சியும் மட்டுமல்ல, இன்னொரு சாட்சியும் கூட நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது ஆர்வத்துக்குரியது. நாம் இந்த நாட்டில் பேசினது போல ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் திருப்புங்கள். நாம தேவனுடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்து கீழ்ப்படுகிற ஒருவராய் இருக்கும் பொழுது எல்லாமே மாறுகிறது. இதனுடைய பதில் எப்படியானதா இடத்தில் இருக்கும் என்பதை நீங்களே இந்த சாட்சியிலிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். மேலும் இந்த சாட்சி பிற்பாடு நீங்கள் இந்த விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழியை உண்டாக்குங்கள். குறிப்பாய் நாளை 9:30 மணிக்கு எங்களோட கூட்டத்திலே இந்த கடிதமானதை நான் தேவனுக்கு முன்னாடி வைக்க போறேன். தேவனை, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இனியும் இப்படியான சூழலை நான் சகித்துக் கொள்ள விரும்பலை. எனக்கு உதவி தேவை. இந்த உதவி மிக நிச்சயம் உங்களுக்காக தேவன் செய்ய தயாரா இருக்கார். ஆனா இந்த தீர்மானத்தை வெளிப்பட தயாரா இருக்குங்களா? இந்த தீர்மானத்தை எடுக்கிற இந்த நேரம் நீங்கள் இந்த சாட்சியை கவனமாய் இருந்துக்கள் பாருங்கள். இவருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். சமூகத்திலிருந்து நான் ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தேன். சரியா எனக்கு 15 வயசுல எங்கள் அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். எங்கள் அம்மாவை கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு. யாரெல்லாம் மக்கள் அநீதி செய்வாங்களோ நான் அவங்க கூட வெளியே செல்ல ஆரம்பித்தேன். அவங்க எப்படிலாம் மக்கள் இடத்துல அநீதி செய்வாங்களோ அதை நான் பார்த்தேன். கடைசியில் நானும் அதை கற்றுக்கிட்டேன். அங்கே தான் நான் திருட ஆரம்பித்தேன். யாரெல்லாம் மக்கள் போதைப் பொருட்களை கடத்துவாங்களோ நான் அவங்க கூட சேர ஆரம்பித்தேன். அந்த நேரம் துவங்கி நான் மக்களை ஏமாற்ற துவங்கினேன். நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே வீட்டில் தான் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அதே இடத்துல மொத்தம் 4 வீடு இருக்கும். எல்லா நேரத்திலுமே எங்களுக்கு தண்ணி பில், கரண்ட் பில், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேக்ஸ் கட்டுறது, இப்படியான விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு பொழுதும் இப்படியான மீட்டிங்கில் கலந்து கொள்ள மாட்டேன். நான் எல்லா நேரத்திலுமே நினச்சிப்பேன் அவங்க எனக்காக கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிற்பாடு நான் போய் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிப்பேன். அதனால தான் என்னுடைய அண்ணன் தம்பியுடைய இந்த சலுகையை நான் எடுத்துப்பேன். ஏன்னா யாருக்கிட்ட நான் மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடனோ என் சொந்த பேக்கெட்லேருந்து பணம் எடுக்க வரும்னு சொல்லிட்டு நான் இதை செய்ய மாட்டேன். எப்போ எனக்கு 18 வயசோ அப்போ தான் நான் கார் திருட ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருட ஆரம்பித்தேன். முக்கியமாக கிரெடிட் கார்டு. மக்கள்கிட்ட இருக்கிற பர்ஸை திருடுவேன். பர்ஸ்லேருந்து பணத்தை எடுப்பேன். முக்கியமாக கிரெடிட் கார்டு மூலிமா நிறைய பணத்தை திருடுவேன். அப்போ தான் நான் பிடிக்கப்பட்டேன். நான் கைது செய்யப்பட்டேன். பிற்பாடு பூமிக்கு கீழாக இருக்கிற இன்னொரு ஒரு உலகத்தை நான் பார்த்தேன். மக்களை பார்த்தேன். திருடுறது, ஏமாத்துறது. மற்ற மக்கள் இருந்தாங்க. பணத்துக்காக அவங்கள கொலை செய்யக்கூட அவங்க தயாராக மாறினவங்க. சில பேர் பொழுதுபோக்குக்காக செஞ்சாங்க. ஒரு நாள் நாங்கள் மைதானத்தில் நின்று பேசிட்டு இருக்கும்போது யூபிபியிலிருந்து சில நபர்கள் வந்தாங்க. பல எண்ணிக்கையான நபர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. பல பைபிள், பல பெட்டிகள், எல்லா நேரத்திலுமே எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நான் அந்த இடத்துல முழுமையாக அநீதியாக இருந்தேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நான் நீதியாக மாற துவங்கினேன். அதே இடத்துல 2வது சந்திப்பு நடந்தது. அந்த இடத்துல தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக கேட்டார், இந்த உலகத்துடைய குற்றத்தை தொடர்ந்து செய்ய உங்ககிட்ட இலக்க என்ன இருக்கு? தேவனுடைய விருப்பத்தை செய்ய உங்ககிட்ட இலக்க என்ன இருக்கு? அந்த ஒரு வார்த்தை என்னுடைய சிந்தனையில் பதிஞ்சுதான் இருந்தது. நான் அதை பற்றி யோசிச்சு சிந்திக்க ஆரம்பித்தேன். அங்கே நான் ஜெபிக்க துவங்கினேன். தேவனை தேட துவங்கினேன். தேவனுடைய வார்த்தையை படிக்க துவங்கினேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் என்னை விடுதலை செஞ்சது. தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க முடியும். எங்கே இருந்தேனோ அங்கே துவங்கி நான் சிறைச்சாலையில் இருக்கிற அந்த நேரத்தில் நீதியின் அமைப்பில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்கே தான் நீதியை பற்றி நான் கற்றுக்கொண்டேன். அங்கே தான் என்னுடைய விடுதலை கிடைச்சது. எப்போ நான் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தேனோ எது தவறான விஷயங்களை மீண்டும் அதை செய்கிறதுக்காக எனக்கு அழைப்பு கிடைச்சிது. எதுவெல்லாம் எனக்குரியதாக இருந்ததோ அதில் மீண்டும் கலந்துக்கிறதுக்காக. ஆனால் நான் இங்கே எதெல்லாமே கற்றுக்கிட்டேனோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் எதெல்லாமே செஞ்சேனோ மக்கள்கிட்ட இருந்து திருடினது, ஏமாத்தினது, மற்றவங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நான் மாறினேன். நான் தொடர்ந்து ஒரு புதிய மனுஷனாக இருந்தேன். புதிய சிந்தனை, புதிய வழியோடு நான் இருக்க துவங்கினேன். இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன். இன்னைக்கு எனக்கு திருமணம் ஆயிருக்கு. இன்னைக்கு எனக்கு மனைவி இருக்காங்க. இன்னைக்கு நான் முழுமையாக வித்தியாசமான ஒரு நபராக இருக்கேன். இதுவெல்லாம் என்னுடைய கடந்த காலத்தில் ஒரு அனுபவமாக இருக்கோ நான் இன்னைக்கு அதை கற்றுக்கிட்டேன். முதலாவது தேவனை கனப்படுத்த வேண்டும். அதே போல் பிறரையும் கனப்படுத்த வேண்டும். மக்களை, நீங்கள் யார் இந்த சாட்சியை கவனிக்கிறீர்கள்? அவருடைய ஒவ்வொரு முடிவினுடைய காரியத்தை கவனி. இது ஒரு மாய மந்திரமோ அல்லது தேர்ந்தெடுப்போ இல்லை. நீங்க அவரோட சொல்லலாம், இல்லை ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுக்கல. ஆண்டவருக்கு கூட என் வாழ்க்கை மாறது சித்தம் அல்ல. மக்களே, ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்துல இந்த வார்த்தையை சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு. ஆண்டவர் உடனே சொன்ன வார்த்தை தெரியுமா? சித்தம் உண்டு, சுத்தமாக்கு.
நீங்க நினைக்கிறீங்களா நீங்க கஷ்டப்படுறது, அவமானத்துல வாடுறது, அல்லது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைப்பது கர்த்தருடைய சித்தமா? இல்லை. ஆனால் தேவன் ஒரு நல்ல தகப்பனாய் எதிர்பார்ப்பது என்ன? என்ன செயலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்? அதான் நீங்க 3 சாட்சியில கேட்டீர்கள். 3 பேருடைய வழக்குகள் வேற, சூழ்நிலைகள் வேற. ஆனால் காரியம் ஒன்றுதான். 3 பேருமே முடிவெடுத்தார். இங்க பார்க்கும்போது சங்கீதம் 102 19வது வசனம். கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்டும். கட்டுண்ட மக்கள் கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா கர்த்தர் எதை கேட்க விரும்புகிறார்? பாஸ்டர் நரேஷ். மிக நிச்சயமாகும் மக்களுடைய பெருமூச்சு. இதனுடைய அர்த்தம் எந்த சூழ்நிலையை இனியும் நீங்கள் சகித்துக் கொள்ள விரும்பவில்லை. இந்த நேரம் பெருமூச்சுன்றது இந்த இடத்துல ஹபா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்ல. நீங்க அந்த சூழ்நிலையை சலித்துக் கொண்டீர்கள். இனியும் இது எனக்கு வேண்டாம். இனியும் இந்த அவமானம் உங்களுடைய திருமணத்துக்குள்ள, உங்களுடைய சரீர ஆரோக்கியத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலையில மிக நிச்சயம் இந்த பெருமூச்சு நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, நான் மாற விரும்புகிறேன், பதில் பார்க்க விரும்புகிறேன் என்று எடுக்கிற தீர்மானம் இதை காட்டுகிறது. நீங்கள் அந்த சூழ்நிலை மீது சலிப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். கண்டிப்பாய் பெருமூச்சை கேட்கிறார். அது மட்டுமல்ல, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், ஏதாவது தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்கும்படி எங்கிருந்து பார்க்கிறார் பாருங்க. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, அதாவது வானத்திலிருந்து, வானங்களிலிருந்து பார்த்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். மக்களே, இப்போது நீங்க என்ன சொல்ல முடியும்? கர்த்தரனை காப்பாற்ற மாட்டார், காப்பாற்ற விரும்பல, இல்லை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அவர் வானத்திலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். யார் அவரை நோக்கி கூக்குரல் செய்கிறார்கள்? இந்த நாள் தான் நாளைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள் மக்களே. எனவேதான் உங்கள் கடிதத்தை நீங்கள் தயார்படுத்த விரும்பினால் எப்படி நான் அதை பெற்றுக்கொள்வது? தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் உடனே செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்படும். ஜூன் 15ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு எங்களோடு இருக்கும்படி நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் முடிவு அதுதான். அதனை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையினுடைய மற்ற மாற்றங்களுக்கு நீங்கள் என்ன செய்வது? கர்த்தர் தாமே உங்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பார். மக்களை கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார். மரண தண்டனைக்கு, கொலைக்கு, அதாவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, வாழ்வா சாவா, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். இந்த நேரம் உங்கள் தண்ணீர் பாட்டிலை ஆயத்தப்படுத்துங்கள், டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்துங்கள். சற்று நேரத்திலே நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகியும் இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் விசுவாசத்தில் இந்த மக்கள் இந்த செய்திக்கு பிற்பாடு தன்னுடைய ஒரு தீர்மானத்தை வாழ்க்கையின் மாற்றத்தினுடைய பதிலாய் முடிவெடுப்பார்களானால், இந்த முடிவில் இருந்து இவர்களுடைய வாழ்க்கை நகர்த்தப்படட்டும். இந்த அதி அற்புதமான பதில்களை நோக்கி இவருடைய வழிகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. இதுதான் இந்த மக்கள் மீது அறிக்கை செய்கிறோம் தேவனே. ஒருவேளை யாருக்கு எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று சொல்கிறார், அவருக்கு ஆலோசனை கொடு. அல்லது யார் பயத்தினால், கூச்ச சுபாவத்தினால், தாழ்வு மனப்பான்மையினால், குற்ற உணர்ச்சினால், ஏன் கடந்த கால தோல்வியினால் கூட முடிவெடுக்க பயந்து கொண்டிருக்கலாம், அவருக்கு பலன் தாவும். தேவனே, இந்த தண்ணீரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தண்ணீரின் மூலமாய் உள்ளும் புறம்பும் இவர் சுத்தமாக்கப்படுவாராய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் ஆமென். நீங்கள் தண்ணீரை பருகலாம் மக்களே. மேலும் மறந்துவிட வேண்டாம், உங்களை தயார்படுத்துங்கள். இந்த வாரம் முழுவதும் விசேஷமாய் யார் இணைந்து கொண்டு வந்தீர்கள், கேட்ட சாட்சிகள், கேட்ட செய்திகள், இப்போது முடிவு முழுக்க முழுக்க உங்களுடையது. நாளை காலை 9:30 மணி, த D-Day, முடிவெடுக்க வேண்டிய நாள். தேவன் உங்கள் முடிவுக்கான பலனை கண்டிப்பாய் கொடுப்பார். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்லுவார்கள்.